பறந்து போன்னு வச்சதுக்கு பதிலா ஓடி போன்னு வச்சிருக்கலாம். படம் முழுக்க ஓடிட்டே இருக்காங்க அந்த பையன். இஎம்ஐ கட்ட மாட்டீங்க, ஆனா 4000 ரூபாய்க்கு ஷூ வாங்கி கொடுத்து அந்த பையன் அதை தொலைச்சிட்டானா, தொலைச்சதுக்கு திட்டு கிடைக்கிறத விட 4000 ரூபாய் ஷூவை தொலைச்சிட்டியேடா அப்படின்னு திட்டுறதுன்னா அது குழந்தையோட தப்பா, ஒரு பேரண்டோட தப்பா? கை குழந்தையோ 4 வயசு பையனும் இல்லைங்க, 7-8 வயசு பையனா காமிக்கிறப்ப அப்பா அம்மா விட்டு போகக்கூடாது, ரொம்ப டேஞ்சர், தனியா போறது சேஃப் கிடையாது அப்படிங்கறத ஸ்ட்ரிக்டா சொல்லாம படம் முழுக்க ஓட விட்டுட்டே இருக்காங்க. அப்பா அம்மா எப்பயுமே ஒரு ஹார்ட் அட்டாக் வர்ற மனநிலையிலேயே வச்சுட்டு இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் என்ன வாழ்க்கைங்க? ஒரே திக் நிமிடங்களா இருக்கு. நேத்து தான் நான் பீட்சா சாப்பிட்டேன், இன்னைக்கு மறுபடியும் பர்கர் கேட்கிற, இப்படி எல்லாம் அடம் பிடிக்க கூடாதுன்னு அதை ஸ்ட்ரிக்டா சொல்லாம 20 கிலோமீட்டர் பெட்ரோல் செலவு பண்ணி டிராவல் பண்ணி போய் வாங்கி கொடுக்குற அப்பா எனக்கு தப்பா தான் தெரியுறாரு. ரோட்ல தனியா போறது, கையை விட்டுட்டு போறது, சொல்லாம போறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். பொறுமையா இருக்கணும், அடம் பிடிக்க கூடாது. அப்பா அம்மாவோட சூழ்நிலை இதுதான் தங்கம், இது இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நம்ம இருக்கிறோம், இன்னைக்கு சாப்பிட்டோம் நாளைக்கு சாப்பிடலான்னு ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி கொடுத்து நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம பிள்ளைகளை வளர்க்கறது தான் சரியா இருக்கும். ஏன்னா 5இல் வளையாதது 50இல் வளையாது. நம்ம காலத்துல அப்பா அம்மா நம்மளை துவைச்ச மாதிரி நம்ம பிள்ளைகளை துவைக்கிறது இல்ல. ஜென்டில் பேரண்டிங்கா இருக்கதான் ட்ரை பண்றோம். ஆனா இந்த படத்துல ஜென்டில் ஸ்கொயர் பேரண்டிங்கா இருக்கிறதா கொஞ்சம் பதட்டமா இருக்கு. இந்த படம் குழந்தைகளோட பாருங்க. ஒரு சில விஷயங்கள் இப்படிதான் இருக்கணும், இப்படிலாம் இருக்கவே கூடாது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து குழந்தைகளோட சேர்ந்து ரோட் ட்ரிப் போங்க, மலையேறுங்க, ஏரியில குளிங்க. அதுதான் as a பேரண்டா நம்மளுக்கு நிம்மதியாவும் இருக்கும், சந்தோஷமாவும் இருக்கும்.